ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுயபல கிரகங்கள் எவை, இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுகளோடு சேர்த்து 9 கிரகங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வலிமையான மாற்றங்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. ராகு கேதுகள் நிழல் கிரகங்கள். அவங்க எப்போ பலமாக இருப்பாங்க, எப்போ பலகீனமாவாங்கன்னெல்லாம் சொல்லவே முடியாது. அது வீடு கொடுத்தவனின் வலு, அது இதுன்னு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். இயற்கையாகவே வலிமையான கிரகங்களாக ஒரு 4 பேர் இருப்பாங்க. இந்த 4 பேருக்கும் இருக்கிற ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த 4 பேரில் 3 பேர் ஆண் கிரகங்கள். சூரியன், குரு மற்றும் செவ்வாய். இந்த 3 பேருமே இயற்கையிலே பலசாலிகள், வலுவான கிரகங்கள். சூரியனை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. சூரியன் இல்லைன்னா ஜோதிட சாஸ்திரமே கிடையாது. குரு இருக்கிறதுலே அதீத சுவர், சூரியனாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர், அவ்வளவு ஒளி பொருந்திய ஒரு கிரகம். செவ்வாய் யுத்த கிரகம், சேனாதிபதி. இதில் இவர்களுடைய பதவி வரிசையில் பார்த்தோம்னாலே அது உங்களுக்கு புரியும். சூரியன் அரசன், செவ்வாய் சேனாதிபதி, குரு மந்திரி, மதிநூட்ப மந்திரி. இந்த 3 பேரை தாண்டி இன்னும் ஒரு வலிமையானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். இவர் பூமிக்கு துணைக்கோள், பெண் கிரகம்தான், ஆனாலும் இவரும் வலிமையானவர் தான். இந்த 4 பேரும் ஃபுல் பவர் உள்ளவங்க. இதில் ஆண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பேருக்கும் உள்ள சிறப்பு என்னென்னா, தங்கள் சொந்த நட்சத்திரத்திலேயே வலுவான ஒரு ஸ்தானத்தை அடையும் யோகிதை உள்ளவர்கள். சொந்த நட்சத்திர சாரத்திலேயே வலுவான அமைப்பு. இப்போ உதாரணமாக சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேசத்தில் இருக்கும்போது உச்ச பவர்லேயும் இருப்பார். அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மத்தில் இருக்கும்போது ஆட்சி பவர்லேயும் இருப்பார். அப்போ தன் சொந்த நட்சத்திரத்திலேயே வலிமை பெறக்கூடிய யோகியதை கொண்டவர் சூரியன். அதே மாதிரி குரு பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம் அவருடைய அமைப்பில் 4ஆம் பாதத்தில் உச்ச வலுவை பெறுவார் கடகத்தில். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஆட்சி வலுவையும் பெறுவார். அப்போ ஒரு உச்ச வீடு, ஒரு ஆட்சி வீடுங்கிறது இவருக்கும் கிடைக்கும். இதுவும் ஒரு வலிமையான அமைப்பு. அந்த வகையோடு கம்பேர் பண்ணும்போது செவ்வாய்க்கு கொஞ்சம் பவர் கம்மி தான். இருந்தாலும் இவர் தனது சொந்த நட்சத்திரத்திலே உச்ச வீட்டில் அமரும் யோகிதை, அவிட்ட நட்சத்திரத்தில் 1, 2ஆம் பாதத்தில் மகரத்தில் அமர்ந்து உச்ச வலிமை பெறும் யோகிதை இவருக்கும் உண்டாகும். அப்போ இவர்கள் மூவரும் சுய நட்சத்திரத்தில் வலுப்பெறும் உடைபட்ட நட்சத்திரங்களுக்கு சொந்தக்காரர்களான மேலும் ஆண் கிரகங்களாக வலிமை அடைகிறார்கள். இந்த ஆண் கிரகங்களை இவங்க வலிமை அடைகிறதுனால இந்த 3 கிரகங்களில் ஒன்று உங்கள் ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வலிமை மிகுந்த மனிதர் தான். இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன விஷயம்னா, இவர்கள் மூவருமே நீங்கள் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா அருள் அணி லக்னங்களுக்கு சொந்தக்காரங்க. 3 பேருமே அருள் அணி லக்னங்களுக்கு சொந்தக்காரங்க. 4ஆவதாக வரக்கூடிய சந்திரனுமே அருள் அணி லக்னங்களுக்கு சொந்தக்காரர் தான். அப்போ அருளின் அடிப்படையிலேயே உச்ச வலிமை கொண்டவர்களை தீர்மானிக்கும் சக்தியை கிரகங்களுக்கு பரம்பொருள் கொடுத்து வச்சிருக்கார். அதே நேரத்தில் இருள் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகள் இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க. இதில் குறிப்பாக ராகு பொருள் அணி லக்னக்காரர்களுக்கு அதிக நன்மை செய்ய கடமைப்பட்டவராகிறார். பொருள் அணி லக்னம், ஒரு மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம், மகர, கும்ப, இந்த லக்னக்காரங்களுக்கு ராகு சான்ஸ் கிடைச்சா போதும் வாரி வழங்கிட்டு போயிடுவார். ஏன்னா இவர்களுக்கென்று வலுவான கோள்கள், சுய வலு கோள்களே இல்லை. இப்போ சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரத்தில் எந்த வீட்லேயுமோ ஆட்சியோ உச்சமோ அடையிறதில்ல. உத்தரட்டாதி மீனத்தில் இருக்குது, கடகத்தில் பூசம் இருக்குது, அங்கே ஒரு திக்பலம் தான் அவருக்கு அதிகபட்சம் மகர லக்னத்தில் பிறந்தா கிடைக்கும். விருச்சிகத்தில் அனுசம் இருக்குது, இது கடும் பகை வீடு. புதனையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில்யம் கடகத்தில் இருக்குது, கேட்டை விருச்சிகத்தில் இருக்குது, ரேவதி நீச்ச வீட மீனத்தில் இருக்கும். சுக்கரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரணி மேசத்தில் இருக்கும், பூரம் சிம்மத்தில் இருக்கும், பூராடம் தனுசில் இருக்கும். இந்த 3 வீடுக்கும் சுக்கரனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக எந்த இது இல்லை. அப்போ இவங்க 3 பேருமே இதில் பவர் இல்லை. ராகு கேதுகள் நின்ற வீட்டு அதிபதிகள் மாதிரி தான், அவங்களுடைய வலுவை கணிக்க இயலாதுங்கிறது ஒரு தனிக்கது. சந்திரன் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் சுயசாரத்திலேயே உச்ச வலு பெறக்கூடிய தன்மை கொண்டவராகிறார். அப்போ சுய வலு பெறக்கூடிய இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நீங்கள் சுயம்புவாய் ஜொலிக்க முடியும். அதுலேயும் அவங்க உங்கள் லக்ன சுபர்களாக இருந்துட்டாங்கன்னா கேட்கவே வேண்டாம்.
ரொம்ப அதீதமான வளர்ச்சி, முன்னேற்றம், யோகங்கள் அனைத்தும் கிடைக்கும். இது இந்த அருளணி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப மிகுதியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ நீங்கள் ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்து சூரியன் சுயசாரம் பெற்று உத்தரத்திலேயோ அல்லது கார்த்திகையிலையோ இருந்தார்னா உங்கள் ஜாதகம் ஒரு பவர்ஃபுல்லான ஜாதகம், வலிமையான ஜாதகம், வெற்றிகளை குவிக்கும் தன்மை கொண்ட ஜாதகமாக ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மேச லக்னத்திலேயோ விருச்சிக லக்னத்திலேயோ பிறந்து செவ்வாய் தனது சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் போய் உட்கார்ந்து உச்ச பவரோடு இருக்காருன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் ஒரு வலிமை மிகு ஜாதகமாக, வெற்றிகளை குவிக்கும் ஜாதகமாக, வாழ்வியலை தீர்மானிக்கும் சக்தி கொண்டவராக மாறிடுவீங்க. நீங்கள் ஒரு கடக லக்னத்தில் பிறந்து சந்திரன் தனது உச்ச வலு வீட்டில் சொந்த நட்சத்திரத்திலே அமரும்போது நீங்கள் ஒரு வலு கொண்டவராக, மிக பெரும் வெற்றியாளராக ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவீங்க. அதே மாதிரி தனுசு மீன லக்னங்களில் பிறந்து குரு பகவான் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் ஆட்சி வலுவை அடைந்திருந்தாலோ அல்லது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உச்ச வலுவை அடைந்திருந்தாலும் உங்கள் லக்னமும் நீங்களும் ஒரு வலிமையான மனிதர்களாக இயற்கையாக மாறிடுவீங்க. ஸோ இப்போ இந்த 6 லக்னங்களுக்குமே அந்த சான்ஸ் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் மற்ற லக்னங்களுக்கு இந்த வலிமை எப்படி கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ராகு கேதுகள் நல்ல நிலையில் ஜாதகத்தில் அமரப்பெற்று, அதில் குறிப்பாக ராகு நல்ல நிலையில் அமரப்பெற்று சுபக்கோள்களுடைய வலிமையை பெறும்போது இந்த பொருள் அணியைச் சேர்ந்தவர்களான ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், மிதுனம் இந்த லக்னக்காரங்க மாபெரும் சக்தியாக, அசைக்க முடியாதவர்களாக, வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். இதில் ரிஷப லக்னத்துக்கு சூரியன் வலுப்பெறுவது ஒரு விதத்தில் சிறப்பு தான், குறை சொல்லிவிட முடியாது. மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு சூரியன் வலுப்பெறுவது சிறப்பு தான், குறை சொல்லிவிட முடியாது. ஸோ அந்த 2 லக்னங்களும் சுக்கிரனுடைய புதனுடைய லக்னங்களாகி சூரியனுக்கு பக்கத்திலேயே சுற்றுற கிரகங்கள்ங்கிறதுனால இந்த 2 பேருடைய வலுங்கிறது இவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கொடுத்து விடுகிறதுன்னு எடுத்துக்கலாம். சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் யாரையும் பகை பாராட்டாத நிலை கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகத்திற்கு சந்திரன் வலுப்பெற்று இருக்கும்போது வாழ்க்கை துணையின் மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக, கூட்டாளிகளின் மூலமாக குழந்தைகள் பிறந்த பிறகு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருவார். அதுவும் ஒரு விதத்தில் விதிவிலக்காயிடும். அப்போ 9 லக்னங்கள் வந்துடுதுங்களா. ஸோ ரிஷபமும் மிதுனமும் சூரியனால் வலுவடைந்து விடுகிறது, மகரம் சந்திரனாலையும் வலுவடையும், செவ்வாயினாலையும் வலுவடையும். ஏன்னா மகர லக்னத்துக்கு செவ்வாய் ஒரு விதத்தில் பாதகாதிபதியாக இருந்தாலும் சுகாதிபதி அவர் தான், அவருடைய மூலத்திரிகோண வீடு சுக வீடு தான். இப்போ சொத்து, சுகம், வசதி வாய்ப்பு மூலமாக வெற்றியை கொடுத்துடக்கூடிய அமைப்பை இப்படி கொடுத்துருவார். இந்த துலா லக்னம், கன்னி லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்தில் செவ்வாய் வலுப்பது ஒரு விதத்தில் இவங்களுக்கு யோகத்தை கொடுத்து விடும். ஏன்னா செவ்வாய் 2-7ங்கிற 2 ஸ்தானத்துக்கு அதிபதி, பொது மாரகாதிபதினு எடுத்துக்கிட்டாலும் கூட வாழ்க்கை துணையின் மூலமாக வளர்ச்சி, முன்னேற்றம், குடும்பத்தின் மூலமாக வளர்ச்சி, முன்னேற்றம்னா அப்படி கொடுத்து துலா லக்னமும் அதில் வந்துடும். அதே மாதிரி சந்திரன் வலுப்பெறுவது வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வேலைகள், அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துரும். கன்னிகா லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு வலுப்பெறுவது கடுமையான கேந்திராதிபத்திய தோஷம் தானும் கூட வாழ்க்கை துணையின் அடிப்படையில் ஓரளவு ஒரு சுமாரான வெற்றிகளையாவது அடைந்து விட முடியும். அதே மாதிரி லாபாதிபதி சந்திரன் வலுப்பெறதுங்கிறத இவங்களுக்கு ஒரு விதத்தில் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று அப்படிங்கிறது மாதிரி எதையாவது கொடுத்துரும். இந்த கும்பலக்கணத்துக்கு மட்டும்தான் எந்த கிரகம் இந்த 4 பேரில் ஒருத்தரும் பெருசாக ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்க மாட்டாங்க. செவ்வாய் மட்டுமே வலுப்பெறும் அமைப்பை பெறுவார்னாலும் கூட அது விரயஸ்தானத்தில் தான் வலுப்பெறும் அமைப்பை பெறுவார். சந்திரன் வலுப்பெறுறது இவங்களுக்கு சிறப்பில்லை. சூரியன் வலுப்பெற்றால் வாழ்க்கை துணை மூலமாக அதிக துன்பங்கள் தானே ஒழிய சந்தோஷம் இல்லைங்கிறது மாதிரியான நிலைப்பாட்டில் தான் போயிடுங்கிறதுனால கும்பத்தை தவிர்த்து மீதி 11 லக்னங்களுக்கு இந்த சுய வலு கொண்ட கிரகங்கள் வலுப்பெறுறதுல மாறி மாறி நல்லது இருக்கும். இதில் அருளணியை சேர்ந்தவர்களுக்கு தீர்க்கமான வளர்ச்சி இருக்கும். ஸோ இந்த 4 சுய வலுக்கோள்கள் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நீங்கள் ஒரு சுயம்புவாக, சுய முடிவு எடுப்பவர்களாக, மற்றவர்களை விட வாழ்வில் ஒருபடி அதிகமாய் முன்னேற்றத்தை சந்திப்பவராக, நல்ல ஆயுள் பலம் கொண்டவராக, பொருளாதாரத்தின் தன்னிறைவை எட்டி பிடித்துவிடும் தகுதி உடையவர்களாக இருப்பீர்கள் என்பதில் எந்த அளவுக்கும் ஐயமே இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.